2 விஜயபாஸ்கர்களும் விஜய் கட்சியில் சேர்க்கிறார்கள். அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஆனால் 2 தரப்புக்கும் இது நல்லதில்ல. அதிமுகவுக்கும் இது நல்லதில்ல. காரணம் இப்படியான வெளியேற்றங்கள் கட்சியை பலவீனப்படுத்தும். தாவேகாவுக்கும் இது நல்லதில்ல. தாவேகாவில் ஏற்கனவே நிறைய சீனியர்கள் இருக்கிறார்கள், கட்சிக்காக பாடுபட்டவர்கள். இந்த கரூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கரூர் சம்பவம் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதுல தாவேகாவை சேர்ந்த ஒரு மாவட்ட அளவில் பொறுப்புல இருக்கிற ஒருவர் தான் கைது செய்யப்பட்டார். அவர் சிறையில் இருந்தார். அதற்கு பிறகு பிணையில் தான் இப்போதும் வெளியில் இருக்கிறார். வழக்கு இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவினருக்கு என்ன அளவுக்கான ஆதரவை கொடுத்தார், எந்த சப்போர்ட், ஃபீல்டு சப்போர்ட் என்ன கொடுத்தார், இதெல்லாம் அவர்கள் மனசுல ஓடும். இப்போதைக்கு அவர்களால் எதிர்த்து பேச முடியாது. காரணம் ஆளுங்கட்சி. எனவே அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். மௌனமாக இருப்பதாலேயே அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அர்த்தம் இல்லை. அதுபோக வைகோ அவர்கள் கூறியதை வைத்து பார்க்கும்போது இதுவே ஒரு வகையான பேரம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மதிமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், அவர்களுக்கு இடைத்தேர்தல்களில் டிக்கெட் கொடுத்து நானே அவர்களுக்காக பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்கிறேன் என்று விஜய் தன்னிடம் வாக்குறுதி அளித்ததாக வைகோ வெளிப்படையாக அவரது கூட்டத்திலே, அவர் கட்சி கூட்டத்திலே பேசுகிறார். அப்படி இருக்கும்போது இது ஒரு பேரம். இது ஆளுங்கட்சிக்கும் நல்லதில்லை. காரணம், ஆளுங்கட்சி தனியாக போட்டியிட்டு அவர்கள் 108 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆட்சி கம்ஃபர்டபுளா இருக்கு. வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். அந்த ஆதரவை விலைக்கு கொண்டாலும் இந்த ஆட்சிக்கு ஆபத்து இல்லை என்பதுதான் என் கருத்து. ஆனால் பிற கட்சிகளிலிருந்து இப்படியான அட்மிஷன் போடும்போது அது ஆளுங்கட்சியை பலவீனப்படுத்தும். அதிமுகவை பலவீனப்படுத்தி ஆளுங்கட்சி வளரும் என்று நினைப்பதெல்லாம் ரொம்ப பெரிய அரசியல் பேரமைங்க. அப்படியெல்லாம் ஒரு கட்சியை பலவீனப்படுத்தி இன்னொரு கட்சி வளர முடியாது. அதிமுக அதன் மூலமாக சில நேரங்களில் பலமடைந்து விடும். காரணம், இதே கரூர்ல விஜயபாஸ்கருக்கு எதிரானவர்களும் அதிமுகவில் இருப்பார்கள். அவர்கள் இதில் மகிழ்ச்சி அடைவார்கள். இத்தனைக்கும் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு காம்ப்ரமைஸா போஸ்டிங்கும் தரப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒரு போஸ்டிங்கும் தரப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதிமுகவின் சீனியர்களில் ஒருவர் கரூர்ல விஜய், அவரது பெயரும் ரொம்ப பாப்புலரான பெயர் தான். இந்த முடிவினால் என்ன பயன் விளைய போகிறது? அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்கிற அந்த உணர்வு மட்டும்தானா? அது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி தானே. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் புகழ்பாடுகிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் துவங்கிய கட்சியை பலவீனப்படுத்துகிறார்கள். இது என்ன மாதிரியான அரசியல் என்று எனக்கு தெரியவில்லை. இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.